Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு thiyonilapradeep kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்தியான பனானா ஆல்மண்ட்ஸ் மஃபின் தான் பார்க்க போறோம். இந்த ஆல்மண்ட் மஃபின் அதாவது பாதாம் யூஸ் பண்ணி பண்ற மஃபின்ல வந்து சுகரே ஆட் பண்ணவே இல்லைங்க. குழந்தைங்க ஸ்நாக்ஸ்ன்னு கேட்குறப்ப இந்த மாதிரி ஹெல்த்தியாக அதிகமாக சுகர் ஆட் பண்ணாத நம்ம ஸ்நாக் கொடுக்குறப்ப குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். அதே சமயம் நமக்கும் வந்து கொஞ்சம் கில்ட் இல்லாமல் இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியானது தான் கொடுக்குறோம் அப்படின்னு நமக்கும் ஒரு வந்து திருப்தி இருக்கும். இந்த ஆல்மண்ட் மஃபினில் வந்து பார்த்திங்கன்னா நான் சுகருக்கு பதிலாக பனானா தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஆல்மண்ட் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய மினரல்ஸ், விட்டமின்ஸ், அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்குங்க. இந்த ஆல்மண்டோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு சொன்னால் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் வெயிட் லாஸில் இருக்கவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆல்மண்ட் ஃப்ளார் மஃபின்ஸை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் கேலரிஸும் அதிகமாக இருக்கனால வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு மஃபின் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு 1/4 கப் அளவு நீங்கள் பாதாம் ஃப்ளார் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஒரே ஒரு மஃபின் ஒரு நாளைக்கு தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா கேலரிஸ் வந்து அதிகமாக இருக்கனால வெயிட் கெயின் வந்து கொடுக்கும். அதனால நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை நல்லா சூப்பராக செஞ்சு தரலாங்க. இப்போ இந்த மஃபின் பண்ணுறதுக்கு 4 நல்லா பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா மசிச்சுக்கோங்க. மசித்ததுக்கப்புறமா அதில் 3 முட்டை சேர்க்கணும். முட்டை சேர்த்திங்கன்னா தான் இதில் ஒரு நல்லா வந்து ஒரு கேக்குக்கு வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நல்லா அந்த முட்டையை வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பழத்தோடு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எந்த கேக்லையுமே நீங்கள் முட்டை சேர்க்குறீங்க அப்படின்னா அது கூட வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நார்மலாக இப்போ பனானா கேக்லலாம் உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் தேவையில்லை தான். பட் வந்து அந்த முட்டையோட வாசனை வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வெண்ணிலா சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து அது கூட வந்து ரொம்பவே ஆப்ஷனல் தான் இது. குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர், அப்படி இல்லைன்னா ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து பெரியவங்களுக்கு தான் சாப்பிட போகிறாங்க அப்படின்னா நீங்கள் அது சேர்க்காமே பண்ணாலுமே நல்லாவே தான் இருக்கும். இப்போ தான் நம்ம ஆல்மண்ட் ஃப்ளார் வந்து சேர்க்க போகிறோம். ஆல்மண்ட் ஃப்ளார் வந்து நான் இங்கே யூஎஸில் கிர்க்லாண்ட் பிராண்டோட ஆல்மண்ட் ஃப்ளார் தான் எடுத்திருக்கேன். இது ஒன்றுமே இல்லை. பிளான்ச்சுடுனா என்னென்னா நம்ம ஆல்மண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நைட்டே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு காலையில் அந்த பாதாமோட தோலெல்லாம் உரிச்சிட்டு அதை வந்து நல்லா ஈரமே இல்லாமல் தொடச்சி எடுத்துகிட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கோங்க. அந்த பவுட்ரு தான் வந்து ஆல்மண்ட் ஃப்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்மண்ட் ஃப்ளார் தான் வந்து பேக்கிங்க்கெலாம் யூஸ் பண்ணும். ஆல்மண்ட் மீல்னு இருக்கும், அது வந்து தோல் நீக்காமே பவுட்ரு பண்ணியிருப்பாங்க. அது வந்து பேக்கிங்க்கு சரியாக வராது. இப்போ இந்த மாதிரி ஒரு சீவ் வச்சுட்டு அதில் ஆல்மண்ட் ஃப்ளாரை நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து சலிச்சுக்கோங்க. நான் மொத்தமாக 3 கப் மாவையும் சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சலிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. 3 கப் அளவு ஆல்மண்ட் ஃப்ளார். எல்லா இன்க்ரீடியண்ட்டோட லிஸ்ட்டும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன். அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அப்புறம் சின்னமன், பட்டைத்தூள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் வந்து எப்போயுமே பனானா கேக் பண்ணுறப்ப நீங்கள் பட்டைத்தூள் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், அப்புறம் வந்து பட்டைப்பொடி 1/4 டீஸ்பூன், சால்ட் வந்து ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையோ இல்லை ஆர்கானிக் சுகர் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஹனி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கரெக்டாக தான் இருக்குது, அப்படி உங்கள் குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் இப்படியே விட்டுடலாம். நான் எதுவுமே சேர்க்கல, நான் அப்படியே தான் விட்டுருக்கேன். இப்போ இதை நல்லா வந்து ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப விகரஸாக வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணணும். இல்லைனா வந்து கேக் வந்து ரொம்பவே வந்து ஹார்ட் ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேக்கில் சாக்லேட் சிப்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து செமி ஸ்வீட் சாக்லேட் சிப்ஸ். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன சாக்லேட் சிப் இருக்கோ அது நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் சாக்லேட் சிப்பே சேர்க்கல அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து ஹனி இந்த மாதிரி இதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நட்ஸ் வந்து கட் பண்ணி கூட நீங்கள் கேஷ்யூ இந்த மாதிரிலாம் சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து இந்த சாக்லேட்டில் லைட்டாக செமி ஸ்வீட் அப்படின்றனால லைட்டான ஸ்வீட் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் வந்து இந்த பனானா கூட சேர்ந்து அந்த ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றனால நான் சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துருக்கேன். இல்லை உங்களுக்கு சுத்தமாகவே சுகரே வேணாம், நீங்கள் டயட்டில் இருக்கப்போ சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டார்க் சாக்லேட் சிப்ஸ் இருக்கும் இல்லையா, நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மஃபின் டின்னில் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்.
மஃபின் டின்னை வந்து பார்த்தீங்கன்னா மஃபின் லைனர்ஸ் போட்டு கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து நான்ஸ்டிக் அப்படின்றனால நான் லைட்டாக மட்டும் பட்டர் தடவி வச்சுருக்கேன். அதில் இந்த பேட்டரை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த ஃப்ளார் வந்து குளுட்டன் ஃப்ரீ, அதாவது நல்லா உப்பி வராது. குளுட்டன்னா வந்து அந்த இழுப்பு தன்மை, அந்த இழுக்கிற தன்மை மாதிரி இருக்கும். அது வந்து இதில் இருக்காது இந்த ஆல்மண்ட் மீலில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோ மாவு போடுறீங்களோ அதே அளவு தான் இருக்கும் மேக்ஸிமம். ரொம்பலாம் பொங்கி வெளியில் வராது. ஸோ அதனால் உங்களுக்கு எல்லா ஹோல்ஸ்லாம் அது என்ன சொல்லுவாங்க, எல்லா ஹோல்ஸ்லையும் உங்களுக்கு ஹோல்ஸ் தான் சொல்லுவாங்க. சரி, ஓகே, எதில் ஒன்று அதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் மாவு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட் அல்லது 180 டிகிரி செல்சியஸில் 25லேருந்து 30 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் 20 மினிட்ஸ் ஆனோடனே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்பயே பேக் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 to 30 மினிட்ஸ் ஆகும். ஒவ்வொரு அவன் பொறுத்து அது வந்து வேரி ஆகும். எனக்கு வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 25 மினிட்ஸ் வந்து ஆச்சு. இப்போ இது நல்லா வந்து பேக் ஆகிருச்சு. நான் வெளியில் எடுத்துட்டேன் பாருங்கள். நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும், பிரிக்கிறதுக்கே நல்லா இருக்கும். ஆனால் அந்த ஏரியாக இருக்காது. ஏன்னா வந்து அந்த குளுட்டன் வந்து இந்த மாவில் இல்லாதனால, குளுட்டன் நிறைய பேருக்கு வந்து குளுட்டன் அலர்ஜிலாம் இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து ஆல்மண்ட் ஃப்ளார் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த குளுட்டன் இல்லாதனால பார்த்திங்கன்னா அந்த ஏரியாக இருக்காது. ஆனால் வந்து நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் ஆல்மண்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்மண்ட் ஃப்ளாரோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இந்தியாவில் இருக்க லிங்க்கு. நீங்கள் அதில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.